வணக்கம். ஆத்மா வணக்கம். அனைவரும் சுகமாக இருக்க எல்லா உள்ள பிரபஞ்சம் ஒளி மலரட்டும். அவன் சோதனைகளை அவன்தான் அவன் அணிவிக்க முடியும். இன்னொருவர் அந்த சோதனையை அணிவிக்க முடியாது, வாங்கிக் கொள்ள முடியாது. ஒருவர் படிக்கிறார் என்றால் அவருக்கு அந்த தேர்வு காலங்களில் கஷ்டங்களை இருக்கும், அந்த சோதனை இருக்கும். தேர்வில் தான் கஷ்டம் இருக்கும். படிக்கும் காலங்களில் கடைசி காலம்தான் தேர்வு. அந்த தேர்வில் கஷ்டம் இருக்கும், சோதனை இருக்கும். அவர்தான் அந்த பரீட்சையை எழுத முடியும். இன்னொருவர் அவருக்காக எழுதக்கூடாது. அது முறையல்ல. எழுதவும் முடியாது, எழுதவும் கூடாது. அப்படி எழுதினாலும் அது முறையல்ல. அதே போல தான் அவங்க சோதனையை அவங்க தான் அணிவிக்க முடியும், அணிவித்து கடக்க முடியும். இன்னொருவருக்கு அந்த சுமையை தூக்கி கொடுக்க முடியாது. அவங்கள் பிரியத்தோடு வாங்கி கொள்ளவும் முடியாது. ஏனால் அது இந்த சோதனைகளையும் வேதனைகளும் பிறருடைய இதை இன்னொருவர் சுமக்க முடியாது, பெற முடியாது. அது அவர்கள் தான் கடந்து செல்ல வேண்டும். அதுதான் ஒரு சோதனை கட்டம்தான் இறையை தேட முடியும். இந்த சோதனை வேதனை இந்த காலங்களில்தான் நாம் இறையை உணர முடியும். அது ஒரு நல்ல வாய்ப்பு. இறையை உணர்வதற்கு, இறை ஐக்கிய பாடுக்கு இந்த சோதனை வேதனை தான் நல்ல ஒரு வாய்ப்பு. அதுதான் இறையினுடைய தொடர்பை உண்டாக்கும். ஆனால் சோதனையை விட்டு நாம் சஞ்சலப்பட வேண்டியதில்லை. சோதனையை கடந்து செல்ல வேண்டியது. இறையை நோக்கி சோதனை தான் நம்மளுக்குள்ள இறை பரீட்சை. படிப்புக்கு